விஷுதி சக்ரா, த்ரோட் சக்ரா. இது ஓவர் ஆக்டிவா, பேலன்ஸ்டா, அண்டர் ஆக்டிவா இருந்தா என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது மெயினா ரிலேட்டட் ஆர்கன் பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு கிளாண்ட், ஓவரால் லிம்ஃபாத்தட்டிக் சிஸ்டமை மேனேஜ் பண்றது விஷுதி சக்ரா. ஸோ இந்த ஏரியால இருக்கிற ஸ்டிமுலேஷன் இது கம்மியாச்சுன்னா பயம், உள்ளுக்குள்ள ஃபியர், யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு தவிப்பு, இதனால வார்த்தைகளே வராது. அந்த அளவுக்கு த்ரோட் சக்கராவுடைய கம்மியான ஆரோ லெவல் ஆர் எனர்ஜி லெவல்ஸ். இதுவே ஜாஸ்தியா இருந்தா அந்ததுக்கெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுறது, கோபத்தோட உச்சகட்டம். ஸோ யூஸ்வலா இந்த வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் தான். இந்த விஷுதி சக்கராவை ஹேண்டில் பண்ற விதம் இந்த மாதிரி பேலன்ஸ்டா இருக்கவங்க கான்ஃபிடென்ட்டா, தைரியமா ட்ரூத்தை பேசுவாங்க. மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை ஓப்பனா, சமூகத்துக்கு நல்லதும் நன்மையும் வர மாதிரி வார்த்தைகள் அவங்க வாயில இருந்து, அவங்க மனசுல இருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ விஷுதி சக்கராவோட டாமினன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுலயும் பேசுறது, நம்ம பேசுறத சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் எவ்வளோ பேர் அதை கவனிக்கிறாங்க, எவ்வளோ பேர் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க, எவ்வளோ விதமான சூழ்நிலைகள் நம்ம ஒரு வார்த்தையால உருவாகுது. ஸோ கவனமா பேசணும். நம்ம பேசும்போது ஒரு நிமிஷம் அது சரி தப்புங்கிறத தாண்டி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மனசார சொல்லணும். மற்றவங்களோட நன்மைக்காகவும், சமுதாயத்துக்கு, மொத்த ஹியூமன் கம்யூனிட்டிக்கே, ஹியூமன் ஜென்ரேஷன்ஸ்க்கே நல்ல விதமா எண்ணத்துல உதிச்சு வாய் வழியா அதை டெலிவர் பண்ணும்போது கண்டிப்பா அதுல இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம் நீங்கி நன்மை விளைவிக்கும். ஸோ ஆக்டிவேட் யுவர் விஷுதி சக்ரா and be very confident to spread the love to the universe. லவ் தானே சொன்னேன், காதல் தாங்க. காதல் இருக்கணும். விஷுதி சக்ரா ஆக்டிவேட் ஆகும்போது மனசார எல்லாத்தையும், எல்லா விஷயத்தையும் அன்பால டீல் பண்ணணும். அப்பதான் வார்த்தைகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் மற்றவங்களோட நன்மைக்காக அந்த வார்த்தைகள் பொழிய ஆரம்பிக்கும். லெட்ஸ் எனர்ஜைஸ் விஷுதி பை சில ஆசனங்கள், சில பிராக்டிஸ், சின்ன சின்ன ஆசனங்களும் அதுக்கான பீஜ மந்திரம் மூலியமா விஷுதியை ஆக்டிவேட் பண்ணி கான்ஃபிடென்ட்டா இறங்குவோம். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணா படுத்த நிலையில சில ஆசனங்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆசனம் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கோங்க, ஃப்ளாட். சவாசன் நிலையில மூச்சு எடுத்து விடுறீங்க. இப்போ லைட்டா இந்த த்ரோட் ஏரியாவை கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்போம். கால் ரெண்டும் மடக்கிக்கோங்க, மடக்கி கணுக்கால் அப்படியே கேப்சர் பண்ணிருங்க கையால. இப்போ மூச்சு எடுக்கிறீங்க, இடுப்பை தூக்குறீங்க. தூக்கும் போது என்ன ஆகுது, நெஞ்சு போய் தாடையில டச் ஆகுதா? இப்போ விஷுதி சக்ராவை க்ளோஸ் பண்ணிடுறோம். நல்லா தூக்கி ஹோல்ட் பண்ணுங்க. கண்ணு மூடி ஒரு 5 to 10 பிரீதிங். ஸோ ரத்தம் ஃபுல்லா உங்க கழுத்து ஏரியால நிக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா இத ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. கவனம் ஃபுல்லும் ஒன் பாயிண்டட் அவேர்னஸ் ஆன் யுவர் விஷுதி. மெதுவா 5-10 பிரீதிங் முடிச்ச பிறகு ரிலாக்ஸ் பண்ணுங்க. த்ரோட் ஏரியாவை ஸ்டிமுலேட் பண்ணுங்க. மூச்சு எடுத்து விடலாம். இன்ஹேல், எக்ஸேல். இது கொஞ்சமா ட்ரிகரிங் ஃபேக்டர். தைராய்டு கிளாண்டை நல்லா அமுத்தி கொடுக்குறோம். அப்புறம் தொண்டையில இருந்து போகக்கூடிய எல்லா நர்வ்ஸும் கம்ப்ரெஸ் ஆகி அப்புறம் ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ மெதுவா ரிலாக்ஸ் த பொசிஷன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டிமுலேஷனுக்காக விபரீத கரணி பயிற்சி பண்ண போறோம். கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை பக்கவாட்டில், உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். மூச்சு எடுத்துட்டே 2 காலையும் செங்குத்தா 90 டிகிரி ஆங்கிள் உயர்த்துங்க. மடக்கி மெதுவா ஒரு ஜர்க் கொடுங்க. ஜர்க் கொடுக்காம தூக்க முடிஞ்சா தூக்குங்க. பட் இனிஷியலா நம்மளால காலை இப்படி பின்னாடி கொண்டு வர்றதுக்கு ஒரு உந்துதல் வேணும். ஸோ நல்லா ஸ்ட்ரென்த் எடுத்து உந்தி மெதுவா இடுப்புக்கு கை சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி கை சப்போர்ட் கொடுக்க முடியலன்னா செவரோ இல்ல சேர் சப்போர்ட் யூஸ் பண்ணியோ விபரீத கரணி பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ஃபுல் சர்க்குலேஷன். கால்ல இருந்து வரக்கூடிய ரத்தம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வயிற்றுல இறங்கி கழுத்துல இறங்குது. மூச்சு எடுத்து விடுங்க. தைராய்டுக்கு நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன். ஸோ தைராய்டு சம்மந்தப்பட்ட இஷ்யூ, பேராதைராய்ட்ஸ் அண்ட் லிம்ஃபோத்தட்டிக்கை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு விபரீத கரணி மட்டும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முக்கியமாக விமென்ஸு விபரீத கரணி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 5 பிரீதிங் 10 பிரீதிங்க்கு
இந்த விபரீத கரணியை ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் மெதுவா. ஸோ மூமெண்ட்ஸ் எப்போவுமே கண்ட்ரோல்டாக இருக்கணும். எந்த ஒரு அவசரமோ ஜர்க்கோ இல்லாமல் பொறுமையாக பண்ணுங்க. மூச்சு நிதானமாக எடுத்து பண்ணுங்க. முக்கக்கூடாது. ஆசனை பொறுத்த வரைக்கும் முக்கக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த த்ரோட் கம்ப்ரெஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹலாசன் பொசிஷன் போவோம். மூச்சு எடுக்கிறீங்க. ஹலாசன் டைரக்டாக வரலனா ஏதோ ஒரு செவுரில் காலை வச்சு காலை பின்னாடி கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. டைரக்டா வர்றவங்க அப்படியே காலை நிமித்தி பின்னாடி கொண்டு போய் கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி முதுகை நீட்டிட்டே வாங்க. நல்ல ஒரு கம்ப்ரெஷன். இல்லைன்னா கை இப்படி வச்சு தள்ளுங்க. மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. ஸோ இந்த நிலையில பிரீதிங் கவனிங்க. கழுத்து நல்லா கம்ப்ரெஸ்டா இருக்கும். ஹலாசன் பொசிஷன் இன்னும் அட்வான்ஸ்டா பண்ணும்போது கழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி மடங்கி ஃபுல் ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ கழுத்து வலி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக கழுத்தில் இறங்க பாருங்க. முதுகு நேராக வச்சுக்கணும். ஹலாசன்ல காலும் ஸ்ட்ரைட், நீ ஸ்ட்ரைட். ஃபுல் ப்ரெஷர் கழுத்தில் இருக்கும்போது அந்த கிளாண்டை மெதுவாக ஈஸி பண்ணுறதுக்கு ரிலாக்ஸேஷன் பொசிஷன். ஸோ ரிலாக்ஸ் பண்ணும்போது தான் இந்த கிளாண்ட் நல்லாவே ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்குது. ப்ரீதிங்கும் ஈஸியாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பொசிஷனில் ஒரு 5 to 10 நார்மல் ப்ரீதிங்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க ஹலாசன் பொசிஷனில். ஸோ இதுக்கு எல்லாமே கவுண்டர் போஸ் மத்ஸ்யாசன். ஸோ சரள மத்ஸ்யாசன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். காலை நல்லா நீட்டி வச்சுக்கிறீங்க. ஏன்னா நம்ம விசுத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எல்போவை மடக்கி இப்படி டச் பண்ணுங்க. எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சு தலை இப்படி தொங்க விட்டு உங்களுடைய உச்சந்தலையை கீழே பிளேஸ் பண்ணுங்க. கீழே பிளேஸ் பண்ண பிறகு கையை ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுடைய டார்சல் ஏரியா பின்புறம் தூக்கி இருக்கணும். கழுத்து நல்ல ஸ்ட்ரெச்சாக இருக்கு பார்த்தீங்களா? பின் கழுத்து மடங்கி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணா இழுத்து தலை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணு. மூச்சு எடுத்து விடலாம். ஃபுல் ஸ்ட்ரெச் நெக் ஏரியா, விசுத்தி சக்ரா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. Breathe easy. Inhale, exhale. ஸோ ஒவ்வொரு நிலையும் 5 பிரீதிங், 10 பிரீதிங். ரைட்? ரிலாக்ஸ். மெதுவாக திரும்பி எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் படுத்த நிலையில ஃபுல் கம்ப்ரெஷன்ஸ் வந்து கழுத்துல தான் இருக்கு. இப்போ மெதுவா பத்ராசன் நிலைக்கு வந்துருங்க. இங்க ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுவோம். சிம்ம கர்ஜனா, பத்ராசன் இல்ல பத்மாசனா, இதுல இந்த சிம்ம கர்ஜனா பண்ணலாம். கை இந்த மாதிரி முன்னாடி பிளேஸ் பண்ணிக்கோங்க. முதுகு நேரா இருக்கிறதுக்காக ஸ்பைன் கொஞ்சம் கர்வ் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. வாயில சாரி ஸ்பைனை ஸ்ட்ரெயிட் பண்ணி லிட்டில் டில்ட், இந்த மாதிரி சின்ன ஒரு டில்ட் கொடுங்க. ஸ்பைனுக்கு நேரா உட்காராம இந்த மாதிரி கையை ஊனி இப்படி உட்காரணும். பத்ராசன் பொசிஷனை லைட்டா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி உட்காந்துக்கோங்க. ஃபிங்கர்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் யுவர் பாடி. நாக்கை நல்லா வெளியே நீட்டுங்க. கழுத்து, இந்த கழுத்துல இருக்கிற தைராய்டு கிளாண்ட், த்ரோட் ஏரியா வைப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம கர்ஜிக்க போறோம். நல்லா கண்ணு, வாய், முகம் எல்லாம் ஓப்பன் ஆகட்டும். மூச்சை நல்லா எடுத்துக்கோங்க. மூச்சை வெளியும் போது இந்த உமிழ்நீரை மெதுவா உள்ள உறிஞ்சுங்க. இதே நெக்டார் உள்ள தேன் உள்ள இறங்குற மாதிரி அந்த உமிழ்நீர் ஸ்லோவா இறங்கும். மறுபடியும் 2வது முறை. தொண்டை நல்ல ஒரு கர்ஜிக்கிற நிலையில வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். தொண்டையில இருக்கிற மியூக்கஸ் ஆர் எனி சளி, கட்டி ஆர் டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறதுக்கு சிம்ம கர்ஜனா இஸ் a beautiful practice. குட் சூப்பரா இருக்கும். இன்னொரு டைம் லாஸ்ட் ரவுண்ட் சிம்ம கர்ஜனா. நல்லா நாக்க நீட்டுங்க. கண்ணை நல்லா திறந்துக்கோங்க. மூச்சு உள்ளெடுங்க. இதுவா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு breathe in, breathe out. Easy your throat. கவனம் ஃபுல்லா உங்களோட த்ரோட் ரீஜன்ல இருக்கட்டும். பிரீதிங் மேலேயும் இருக்கட்டும். மூச்சு உள்ள வெளியே. ரிலாக்ஸ் உட்காந்துக்கோங்க. இந்த எல்லா பயிற்சிகளும்
just a little triggering for your throat chakra. Throat chakra என்னது? விஷுத்தி. ஸோ விஷுத்தியை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறது மெடிடேஷன் அண்ட் பீஜ மந்த்ராஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள், ஒரு ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்துக்கும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலயமா, ஃபிசிக்கல் ஆசனாஸ் மூலயமா, ஆசன பயிற்சி மூலமா ஒரு சின்ன ட்ரிகரிங் ஃபேக்டர் இந்த சக்கரங்களுக்கு நடக்குது. ஸோ முழுசா இந்த சக்கராவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நம்ம ஒன் பாயிண்டட் மெடிடேஷன். ஒன் பாயிண்டட்னா ஏகாகிரகம், ஒரு இடத்துல கவனம், அந்த இடம் விஷுத்தியா இருக்கணும். கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விஷுத்தி சக்கராக்கான முத்ரா சொல்லி தர போறேன். இந்த மாதிரி 2 கைகளையும் இன்டர்லைஸ் பண்ணிக்கோங்க, பின்னிக்கோங்க. உங்களுடைய 2 விரல் கட்டை விரல்ல மட்டும் டச் பண்ணி வச்சுட்டு சோலார் ஃபிளெக்ஸ் ஏரியால பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்ஸ் ஓப்பனா இருக்கணும், எல்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், வெளியே பார்த்த மாதிரி. மூச்சை எடுக்கிறீங்க, மூச்சை விடுறீங்க. விஷுத்தி சக்கரா மேல நல்ல ஒரு தியான நிலை இருக்கட்டும். இப்போ விஷுத்தி சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பீஜ மந்த்ரா ஹம். சரிங்களா? மூச்சு எடுக்கிறீங்க, ஹம்னு ஒரு 7 முறை சொல்ல போறோம். ஹம் 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 meditate on our விஷுத்தி. தொண்டைக்குழியில் இருக்கிற அந்த மெல்லிய அதிர்வுகளை கவனத்துக்கு கொண்டு வாங்க. மூச்சு உள்ள வெளியே போயிட்டு இருக்கிற அந்த ஒரு நொடி பொழுது உங்க த்ரோட் ஏரியாவை டச் பண்ணி போயிட்டு இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல கவனம் முழுமையா கொடுக்கணும். இந்த ஃபுல் அவேர்னஸும் நீங்க பண்ண பயிற்சி மேல, பயிற்சிக்கு உண்டான விளைவு. ஸோ ஆக்ஷன், what you have acted, அதுக்கான ரியாக்ஷன் தான் இங்க கொடுக்கக்கூடிய, இங்க வரக்கூடிய ஒரு விளைவு. இந்த விளைவு மேல கவனம் இருந்துட்டே இருக்கட்டும். ஒரு சில வினாடிகள், 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்க விஷுத்தினாலேயே கவனம் கொடுத்துட்டே இருங்க. ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்க பேலன்ஸ், மைண்ட் ஸ்டேபிளா ஆரம்பிக்கும். விஷுத்தி சக்கரா வரைக்கும் நம்மளோட எனர்ஜி லெவல்ஸை ரேஸ் பண்ணிட்டாலே மேக்சிமம் நம்ம ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி லெவல்ஸை ரேஸ் பண்ண மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் லெவல்ஸ் தான். ஹார்ட் அண்ட் விஷுத்திக்கு வந்துட்டாலே நம்மளோட எண்ணங்கள், செயல்பாடுகள் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்படி ஓப்பனிங் தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம இந்த சமூகத்தை பார்க்குற விதமும் நம்மள இந்த சமூகம் பார்க்குற விதமும் நல்லா வேறுபட ஆரம்பிக்கும். நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் நிலையில இருந்தா எப்படி பார்ப்பாங்களோ, எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்களோ, அந்த மாதிரி சமூகமும் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல, நம்ம எப்படி மத்தவங்களை பார்க்கறதா இந்த விஷுத்தி சக்கரோட ஆக்டிவேஷனே. ஸோ உங்க மூலியமா தான் நீங்க மத்ததை பார்க்கணும், உங்க மூலியமா தான் மத்ததை உணரவும் முடியும். ஸோ விஷுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போது யூ வில் கெயின் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் டைம் வேர் யுவர் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் அ லாட். உங்க எனர்ஜி லெவல்ஸ் நல்லா ஹேண்டில் ஆகும். நீங்க ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்களும் சமுதாயத்தோட நன்மைக்காக பாடுபட ஆரம்பிக்கும், செய்ய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும், நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு தீர்க்கமான விஷயங்களும் பிறருடைய நன்மைக்காக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். That's where your Vishuddhi is in a higher state.